அப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஒரு வீடியோ போட்டுட்டு. இந்த வீடியோ எடுத்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இது 11 மந்த்து மகிழனுக்கு இருக்கும்போது எடுத்தது. என்னன்னு பார்க்குறீங்களா, இதில் வந்துட்டு மகிழனுக்கு முருகன் வேஷம் கட்டின டைமில் எடுத்த வீடியோ இது. இதில் நான் வந்து முருகனோட வேலும் அதுக்கப்புறம் கிரீடமும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட குட்டூஸ் வந்துட்டு முருகன் வேஷம் கட்டினா அந்த கிளிப்பும் இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட பேபிஸ் இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எல்லா திங்ஸையும் நம்மளே ட்ரை செய்து நோക്കാം. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது இந்த வேலோட அந்த ஹெட் போர்ஷன் தான். அதை நான் எங்கிட்ட இருந்த ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அந்த வேலோட ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணி அதை வந்துட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னென்னா, புதிய கட்டராக யூஸ் பண்ணுங்கள். என்னோடது ரொம்ப பழையதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கட்டே ஆகலை. ஸோ கொஞ்சம் ஷேப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 போர்ஷனை கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போது வந்துட்டு ஒரு திக்கான ஒரு ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேலோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனில் ஒட்டுறதுக்காக ஸ்டேஷ்னரியிலேருந்து கோல்டன் ஷீட் வந்துட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து லைட்டாக இருக்காது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரியான பேப்பர் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி கையில் எடுத்து பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி 2 பீஸ் நான் கட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனில் வர மாதிரி. அதுக்கப்புறம் சைடு போர்ஷன் வந்துட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணது தெரியும் இல்லையா, ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் வந்துட்டு எல்லாம் கிளியராக கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேலோட சென்டரில் அந்த 3 லைன்ஸ் வரும் இல்லையா, அதுக்காக ஒயிட் கலர் பேப்பர் வர மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அதை 3 ஃபோல்டிங்காக ஃபோல்டு பண்ணி அதோடைய கரெக்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைன்ஸை வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷனில் ஒரு குங்குமம் வரும், அதுக்காக நான் ஒரு குந்தன் ஸ்டோனை எடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் குந்தன் ஸ்டோன் வந்துட்டு കുറച്ച് ചെറുതായി പോയോന്ന് എനിക്കൊരു ഡൗട്ട്. அதனால் அதோட கவர் பண்ணுறதுக்காக அந்த குந்தன் சுற்றியும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ഈ സാധനം ഇല്ലാത്ത വീടേ இருக்காதுன்னு சொல்லலாம். എല്ലാവരുടെ വീട്ടിലും ഷുവറായിട്ട് എല്ലാവരുടെ വീട്ടിலையுமே 2 கட்டப்பை இல்லாட்டி ஒரு கட்டப்பையாச்சும் இருக்கும். ஸோ அதோட ஸ்டிக்கு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் தீமில் தான் நம்ம வந்துட்டு கிரீடம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்கிட்ட ஒரு கிரீடம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு பேக் சைட் மட்டும் அந்த ஷீட்டை ஒட்டினாலே போதும். ஆக்சுவலி நான் பேப்பர்லேயே வந்துட்டு வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். പക്ഷേ எனக்கு டைம் அந்தளவுக்கு சுத்தமாக இல்லை, டக்குன்னு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். வேலோட 2 போர்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிக்ரில் க்ளே எடுத்திருக்கேன். 2 பேக்கெட்டையும் பிரிச்சுட்டு நல்லோണം மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட ஒரிஜினல் வேலியெல்லாம் சென்டர் போர்ஷனில் ஒரு கோல்டன் கலர் ஒரு டிசைன்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இதில் மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவல் ரீசன் வந்து வச்சா, இப்போது ஹெட் போர்ஷனும் அதோட ஸ்டிக்கும் வந்துட்டு க்ளூ போட்டால் ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் இந்த க்ளே வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டுனது மட்டும் இல்லாமல் அதுலேயும் டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு உணங்கிடும். எത്രയും ஸ்பீடாக வந்துட்டு நம்ம ஒர்க் முடிச்சிடுறோமோ அந்த அளவுக்கு பெட்டர். அப்போ தான் அதோட ஷேப் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள்.
குட்டூஸுக்கு முருகன் வேஷம் போடுறதுக்காக ரெடி ஆயாச்சு. தூங்கும்போதே பட்டையெல்லாம் போட்டு விட்டுட்டேன். அப்போ தான் அழியாமல் இருக்கும். எந்திரிச்சதுலேருந்து பயங்கர குஷியாக இருந்தான். என்னன்னு தெரியல, அவனுக்கே தெரிஞ்சிருச்சு போல் முருகன் வேஷம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டூஸை கொஞ்சம் சைலண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு முருகன் வேஷம் போடுறதுக்காக ரெடி ஆகிட்டேன். என்னோடய ஷால் தான் அவனுக்கு பேண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டூஸை நடக்க ஸ்டார்ட் செய்த சேஷம் நம்ம வந்துட்டு செட்டெல்லாம் வாங்கினோம்னா அது வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு இயர்ஸும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் என்னோடய ஷால்லேயே வந்துட்டு நான் ஒரு பேண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த வேஷ்டி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தான் கட்டியிருக்கேன். பட் எனக்கு ஸ்டார்டிங் எப்படி கட்டுறதுன்னே தெரியல. எப்படியோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். சார் பயங்கர டயர்டாயிட்டாங்க போல், அத்தனையும் வெள்ளதாகும். தண்ணி நிறைய குடிச்சிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அந்த கிரீடம் வச்ச உடனே அடம்படியாக இருந்தது. பட் அந்த வெயில் கொடுத்த உடனே அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. அவ்வளோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. குட்டூஸோட இந்த வேஷம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.